ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வேனிஸ் கிச்சன். நாம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா பன்னீர் பட்டர் மசாலா எப்படி பண்ணலான்னு நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். இதை நீங்கள் சப்பாத்தி, பூரி, இட்லி, தோசைக்கு கூட வச்சு சாப்பிட்லாம். அதை எப்படி பண்ணலான்னு நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஒரு பேனை அடுப்பில் வச்சுட்டு ஒரு சின்ன துண்டு அளவுக்கு நான் பட்டர் சேர்த்துக்கிறேன். அப்புறமா 2 மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். வெங்காயம் கண்ணாடி பதம் வர வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. அப்புறமா 4 மீடியம் சைஸ் தக்காளியை நான் வாஷ் பண்ணி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்புறமா தக்காளி வெங்காயத்துக்கு தேவையான அளவு கொஞ்சம் உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். அப்புறமா 4 பல்லு பூண்டு, அப்புறமா ஒரு சின்ன துண்டு இஞ்சி, அப்புறமா 4 முந்திரி, கேஷ்யூ நட் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். வெங்காயம் தக்காளி நல்லா சுருங்கி வர வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. இந்த மாதிரி தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அதை ஆற வச்சு மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கலாம். அப்புறமா அதே பேனை அடுப்பில் வச்சுட்டு ஒரு பெரிய துண்டு அளவுக்கு நான் பட்டர் சேர்த்துக்கிறேன். அப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்கிற அந்த தக்காளி பேஸ்ட்டை உள்ளே சேர்த்துக்கிறேன். அப்புறமா ஜாரில் கொஞ்சம் ஒட்டி இருக்குல்ல, அதுலேயும் தண்ணி சேர்த்து அந்த தண்ணியும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்புறமா 1 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கிறேன். அப்புறமா 1 ஸ்பூன் அளவுக்கு நான் மிளகாய்த்தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்புறமா 1 ஸ்பூன் அளவுக்கு சீனி, சுகர் சேர்த்துக்கிறேன். சீனி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 2 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. மசாலாவோட பச்சை வாசனைலாம் போய் கிரேவி நல்லா கொதித்து வரட்டும். இந்த மாதிரி கிரேவி நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறமா நான் அதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 200 கிராம் நான் பன்னீரை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை உள்ளே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பன்னீர் சேர்த்துட்டு ரொம்ப நேரம் அடுப்பில் வச்சுருக்க வேண்டாம், இல்லைன்னா பன்னீர் நல்லா ஹார்ட் ஆயிரும். கடைசியாக உப்பு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. எனக்கு கொஞ்சம் உப்பு கம்மியாக இருக்குது. ஸோ நான் இந்த சமயத்தில் கொஞ்சம் உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். கடைசியாக கொஞ்சம் கசூரி மேத்தி, வெந்தயத்தோட காஞ்ச இலையை உள்ளே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கடைசியாக 1 ஸ்பூன் அளவுக்கு ஃப்ரெஷ் க்ரீம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். கிரேவியே திக்காக தான் இருக்குது. உங்களுக்கு ஃப்ரெஷ் க்ரீம் வேணும்னா சேர்த்துக்கோங்க, இல்லைனா வேண்டாம். இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லோருமே விரும்பி சாப்பிடுவாங்க. இதை நீங்கள் சப்பாத்தி, பூரி, நான், பரோட்டா, தோசை, இட்லிக்கு கூட வச்சு சாப்பிட்லாம். அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க. பன்னீர்லாம் சேர்த்துறதுனால உடம்புக்கும் ரொம்பவே ஹெல்த்திங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வேனிஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பை ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.